அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம புதுசாக ஒரு பிரிண்டர் வாங்கியிருக்கோம். அந்த பிரிண்டர் என்னன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டெக் விமர்சனம் அப்படிங்கிற நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் டெக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு பிரதர் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு பிரிண்டர் தான் வாங்கியிருக்கோம். நம்ம வாங்கியிருக்கக்கூடிய மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா HLB2080DW அப்படிங்கிற மாடல் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த பிரிண்டரில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றின முழு டீட்டெயில் இந்த வீடியோவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த பிரிண்டரினுடைய அன்பாக்சிங் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மேலேயே வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஸோ டிரைவர் சிடியும் நம்மளுக்கு வந்து கம்பெனிலேருந்து தந்திருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சிஸ்டமில் போட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டைப் A டு டைப் B வந்து டேட்டா கேபிள் தந்திருக்காங்க. அடுத்ததாக வந்து நம்மளுக்கு ஸோ ஒரு டோனர் யூனிட் தந்திருக்காங்க. அடுத்ததாக வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரம் யூனிட்டும் இதில் தந்திருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிரிண்டர் வந்து ஒரு லேமினேஷன் சீட் உள்ள போட்டு தந்திருக்காங்க. அதை வெளியில் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கையில் வந்து அந்த பிரதர்னுடைய அன்பேக்கிங் பண்ண கேட்ரிட்ஜ் இருக்குது. அதை வந்து நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து A4 ஷீட் வந்து வச்சுருக்கோம். இதில் என்னென்ன மாதிரியான பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம A6 பேப்பர் தேவை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல ட்ரேவை ஃபிக்ஸ் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு A5 வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு A5க்கு நேராக இருக்கும். அண்டு B5 பேப்பர் அதில் வந்து நம்ம அந்த சைஸில் பிரிண்ட் அவுட் நம்மளுக்கு வேணும்னா B5ல வச்சுக்கலாம். அண்டு EXC அதுக்கப்புறம் LTR அந்த சைஸ்லேயும் நம்ம வந்து வச்சுக்கலாம். கடைசியாக நீங்கள் டெட் எண்டு கொண்டு போனீங்கன்னா A4. ஸோ நம்ம A4ல் வச்சு இப்போ வந்து செக் பண்ணலாம். அதே போல் வந்து நம்மளுக்கு லீகல் வரைக்கும் வேணுனாலுமே கூட லீகல் பேப்பர்ஸ் எல்லாம் வைக்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டை மாற்றிக்கலாம். நம்ம இதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா லீகல் பேப்பர் வைக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு பெருசாக கிடச்சிரும். ஸோ நம்ம வந்து A4 சைஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு A4 பேப்பர் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, அதை நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பிரிண்டர்னுடைய மேல் பக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேலே வந்து நம்மளுக்கு இதாக பேப்பர் வெளியாகக்கூடிய அந்த இடம். ஸோ அதில் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்டாப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப லென்த்தியான இந்த லீகல் சம்மந்தப்பட்ட பேப்பர்லாம் நம்மளுக்கு வரப்போ இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே மேலே வந்து நம்மளுக்கு கீழே விழுவாமல் நின்றுரும். அண்டு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரதர்னுடைய ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்கேன் பண்ணுற விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பிரதர்னுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி டவுன்லோட் பண்ணிக்கிறது மூலிமா உங்களால் மொபைலேருந்து இந்த பிரிண்டருக்கு வந்து கமாண்ட் கொடுத்து பிரிண்ட் அவுட்டை உங்களால் வெளியில் எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வைஃபை பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு மொபைல் அல்லது லேப்டாப்பில் நம்ம வைஃபை கனெக்ஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் கொடுக்குறப்ப இந்த வைஃபை வந்து எனேபிள் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு இந்த பிளிங்க் லைட் வந்து எரியுது. அண்டு பவர் பட்டன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா டீப் ஸ்லீப் அப்படின்னு வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ ரொம்ப நேரம் வந்து நம்ம பிரிண்டரை யூஸ் பண்ணாமல் இருக்கும்பொழுது நம்மளுக்கு வந்து எனர்ஜி சேவ் பண்ணும், அதாவது கரண்ட் கன்சப்ஷன் ரொம்ப இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி ஸ்லீப் மோடு வந்துடும். இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ பிரிண்ட் அவுட் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசீவிங் டேட்டா அப்படின்னு இந்த இடத்துல வரும். ரிசீவிங் டேட்டா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல பேப்பர் வெளியில் வந்துடும். இந்த இடத்துல ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெனு வரும். அப்புறம் வந்து இதில் நம்ம செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும். அதில் ஜென்ரல் செட்டப் இருக்குது பாருங்கள், அதில் ஏதாவது நம்மளுக்கு தேவைப்படுச்சுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரிண்டர் செட்டப்பையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அண்டு நெட்வொர்க், அதாவது நம்ம இந்த ஒய்ஃபை அண்டு லேண்ட்லாம் கனெக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அது சம்மந்தப்பட்ட செட்டிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இந்த நெட்வொர்க் மூலிமா மாற்றிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ரிப்போர்ட்ஸு, நம்ம வந்து எவ்வளோ பிரிண்ட்ஸ் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் இப்போ வந்து ட்ரம் அண்ட் டோனர்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த பிரிண்ட் ரிப்போர்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து மிஷினுடைய இன்ஃபோவில் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு லேண்டில் எந்தெந்த மிஷின் கனெக்ட் ஆகிருக்குது, அந்த மிஷினுடைய IP அட்ரஸ், மற்ற விவரங்கள்லாம் வந்து நீங்கள் இந்த மிஷின் இன்ஃபோ மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இனிஷியல் செட்டப் இருக்குது. ஸோ இது உள்ள போனீங்க அப்படின்னா நீங்கள் மிஷினில் புதுசாக நீங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்குறப்ப என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குமோ அதை நீங்கள் கொடுத்து உங்களால் இதில் இருக்கக்கூடிய எல்லா செட்டிங்ஸுமே ரீசெட் பண்ணிட முடியும். இப்போ வந்து இந்த பிரிண்டரில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் ஏரியா அண்டு டாப் ஏரியாவை பார்த்துட்டோம். இப்போ பின்னால் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரியரில் இருக்கோம். ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 போர்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து USB போர்ட்டு. இந்த USB போர்ட் மூலிமா நீங்கள் லேப்டாப்போ இல்லை கம்ப்யூட்டர் மூலிமா உங்களால் இந்த மிஷினை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது இந்த இடத்துல ஒரு போர்ட் வந்து தந்திருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு லேண்ட் போர்ட், உள்ளே வந்து சேஃபாக இருக்கணும்னு ப்ளக் பண்ணியிருக்காங்க ஒரு பிளாஸ்டிக்கு. ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து லேண்ட் கனெக்ஷனை இதில் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ரியரில் ஒரு ட்ரே வந்து தந்திருப்பாங்க பாருங்கள். இதில் வந்து நம்மளுக்கு டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங்
செட்டிங் இருக்குது. அதாவது நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து தனித்தனியாக எடுத்து மாற்றி வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரே டைமில் உங்களால் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை ஒட்டுக்காக எடுத்துக்க முடியும். ஸோ அது எப்படின்றத காமிக்கிறேன். அந்த ப்ராசஸ்க்கு வந்து இந்த ட்ரே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பவர் கேபிள் வந்து தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஈபி கூட இந்த பவர் கேபிளை கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு ஓப்பனர் வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஏரியா இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு சப்போஸ் பேப்பர் ஜாம் ஆனாலோ இல்லை ரிப்பேர் பண்ணுற டைமில் சர்வீஸ் பண்ணுற டைம்லாம் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பிரிண்ட் வந்து எடுத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பிரிண்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம ஒரு பிரிண்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம் சாம்பிள். ஸோ இதுதான் நம்ம கொடுத்த பிரிண்ட்டு. இப்போ வந்து டியூப்ளெக்ஸ் பிரிண்ட் கொடுக்கலாம். அதாவது இந்த மாதிரி 2 பேஜ் இருக்கிற ஒரு பிரிண்ட்டை வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு டைமும் திருப்பி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரே டைமில் 2 பக்கமும் பிரிண்ட் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் செலக்ட் பேஜில் வந்து 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ 1லேருந்து 2வது பேஜ் வரைக்கும் நான் எடுக்க போகிறேன். ஸோ அதை தான் கொடுக்குறேன். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு செட்டிங் இருக்குது. நீங்கள் பிரிண்ட் பண்ணுறப்பே இந்த யூஸ் டபுள் சைடு பிரிண்டிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டால் போதும். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு 2 பக்கமுமே பிரிண்ட் ஆகி வந்துடும். ஸோ ஒரு சைடு பிரிண்ட் ஆகிடுச்சு. திரும்பவும் ரிட்டர்ன் போயிட்டு இன்னொரு பக்கமும் பிரிண்ட் ஆகி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம கொடுத்த 2 பேஜுமே நம்ம திருப்பி வைக்காமலே 2 சைடும் பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ பிரதர்னுடைய ஆப்லேருந்து நம்ம எப்படி இந்த மிஷின் அக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரதர்னுடைய ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம். ஸோ பிரதர்னுடைய ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஷினுக்கு கீழே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுற அந்த இடம் இருக்கும். அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கிட்டீங்கனாலே இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்தே பிரிண்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் பிரிண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு நம்மளுக்கு எந்த ஃபோட்டோவோ டாக்குமெண்ட்டோ இல்லை நம்ம க்ளவுட் சர்வீஸில் சேவ் பண்ணியிருந்தோன்னா அங்கேருந்து கூட எடுத்துக்கலாம். இல்லை வெப்பேஜ் இமெயில் எதில் நம்ம டாக்குமெண்ட் இருக்குதோ அங்கேருந்து நம்ம வந்து ஃபைலை எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து டாக்குமெண்ட்டுன்னு எங்கள் கிட்ட இருக்கிற ஃபைலை வந்து நாங்கள் ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ அதில் இன்வாய்ஸ்ன்னு ஒரு ஜஸ்ட் சாம்பிள் பிடிஎஃப் இருக்குது. அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அமேசான்லேருந்து வந்த அந்த பிடிஎஃப் இப்போ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுற இடத்துல பாருங்கள், நீங்கள் கொடுத்த பிரிண்ட் வந்து வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஃபோனில் அந்த பிரதர் ஆப் மூலியமாக கொடுத்த அந்த பிரிண்ட் அவுட் வந்து நம்மளுக்கு வைஃபை மூலியமாக இதில் பேப்பரில் பிரிண்ட் அவுட் ஆகி நம்மளுக்கு வந்துருச்சு. மிஷினுடைய டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வாங்கியிருக்கக்கூடிய இந்த மிஷினுடைய மெயின் அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த மிஷின் மூலியமாக உங்களால் ஒரு நிமிஷத்துக்கு 34 பேஜ் உங்களால் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். அது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இப்போ நம்ம வந்து டபுள் சைட் பிரிண்ட் எடுத்து பார்த்தோம் இல்லைங்களா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நம்ம எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் ஒரே பிரிண்ட் அவுட்டில் எடுத்துக்க முடியும். ஸோ அதை தான் வந்து ஆட்டோ டியூப்ளெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது இந்த மிஷினில் இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். நம்ம வந்து அன்பேக்கிங் அப்பவே பார்த்துருப்போம். உள்ள இருக்கக்கூடிய டோனார், இந்த டோனாரில் நீங்கள் 2600 பேஜஸ் வரைக்கும் உங்களால் பிரிண்ட் அவுட்டு கம்பெனியில் கொடுக்கக்கூடிய அந்த டோனார்லேயே எடுத்துக்க முடியும். அதே போல் சில பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வெறும் A4 ஷீட்டை மட்டும் தான் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். பட் இந்த மிஷினில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பேப்பர்ஸை வந்து எடுக்கிற மாதிரி மிஷின் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் A4, A5, அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த லீகல் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களால் இந்த ட்ரேல இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்டை மாற்றி பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். அது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் உங்களால் வைஃபைல இந்த மிஷினை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரோ இல்லை லேப்டாப்பையோ ஓப்பன் பண்ணி பிரிண்ட் அவுட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஃபோனில் பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்குது, அதை என்னால் உடனே நான் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மிஷினோட வைஃபைல கனெக்ட் பண்ணி உடனே உங்களால் பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த விஷயத்தில் நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு பெரிய அட்வான்டேஜஸ் தான் இந்த மிஷினில் இருக்குது. நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றது வந்து பெருசாக சொல்ல முடியாது. பட் இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீன் வந்து பாருங்கள், நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த எல்இடி ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு தெரியும். இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. இந்த ஸ்க்ரீன் வந்து நம்ம இருட்டில் பார்க்குறப்ப நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பின்னால் பேக் லைட் இல்லை. ஸோ ஒரு பேக் லைட் வந்து இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அட்லீஸ்ட் உங்களுக்கு ஸ்க்ரீனை வந்து இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம். ரொம்ப சின்னதாக இருக்குது. கொஞ்சம் நம்ம நல்லா மைன்யூட்டாக வாட்ச் பண்ணி தான் இந்த ஸ்க்ரீனில் வந்து ஆப்ரேட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுதான் வந்து நம்ம ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இந்த மிஷினில் சொல்லலாம். ஸோ நம்ம இன்றைக்கி புதுசாக வாங்கியிருந்த இந்த பிரதர் B2080DW இந்த மிஷினை பற்றின ஒரு ரிவ்யூ வந்து நம்ம அன்பாக்சிங்காகவும் அதுக்கப்புறம் அது எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றினும் கொடுத்துருந்தோம். ஸோ நாம் வாங்கின இந்த பிரதர் பிரிண்டர்னுடைய ப்ரைஸ் எவ்வளோனா 15549 ரூபாய்க்கு அமேசானில் வாங்கினோம். இன்னும் ஒருவேளை நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அமேசானுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதுவும் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிரிண்டரை வந்து நம்ம இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு யூசர் ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்றத கூட கொடுக்கலாம். அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.